2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்து வெங்காயத்தோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலரு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே வானிலையில் எண்ணெய் விட்டு காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கியதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி விடாமல் அரைங்க. அப்போயே கொரகொரப்பாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே வானிலையில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஏர் டைட்டான கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.